கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையில்லா நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். எல்லா நன்மைகளோடு கூட, எல்லா கிருபைகளோடு கூட நீங்கள் நிறைந்திருக்கும்படி ஆண்டவராகிய இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையினால் இந்த காலவேளையிலே வேதத்திலிருந்து ஒரு வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலவேளையிலே, இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே, கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இந்த நாளில் சபைக்கு சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனைகளை குறித்தும், எந்த போராட்டங்களை குறித்தும் நீங்கள் கவலைப்படாமல் தேவன் மேலே ஒரு வைச்சிருக்கிற அந்த நம்பிக்கையோடு கூட, அந்த தெய்வீக சமாதானத்தோடு கூட நீங்கள் நிறைந்து கர்த்தரை போய் மகிமைப்படுத்துங்க. அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து விசேஷித்த நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை கர்த்தர் வழிநடத்துவார். ஆகினாலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் குன்றி போக வேண்டாம், உங்கள் பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகினாலே நிச்சயமாய் நம்முடைய கவலைகளை போக்கி, கண்ணீரை போக்கி, துக்கத்தை போக்கி, வேதனையை மாற்றி, சரீர பலவீனங்களை மாற்றி ஒரு தெய்வீக சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஜெபிப்போமா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், வல்ல செய்வ வாக்குதத்தங்கள் வரைந்தெனக்காய் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை, பாசம் என்மேல் நீங்க வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாரத்தின் முதலாம் நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த காலமெல்லாம் அற்புதமாக எங்களை பாதுகாத்தி, ஊழியக்காரர்களை கர்த்தர் நடத்தினீர். எங்களோடு கூட ஊழியத்தோடு உடைய கரம் இருந்தது. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களோடு கூட நீங்கள் இருந்து பாதுகாத்தீங்க. உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. இந்த ஜெபவேளையிலும் கூட ராஜா, இந்த வாரம் முழுவதுமாய் உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த காலவேளையிலப்பா, யாரெல்லாம் கண்ணீரோடு துக்கத்தோடு பலவீனங்களோடு கூட இருக்கிறார்களோ, இயேசுவின் அதிகார நிறைந்த நாமத்திலே அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிற ராஜா, நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா. ஊழியக்காரர்களுடைய தேவைகளை சந்திங்க. ஊழியக்காரர்களை இந்த நாளில் வல்லமையாய் பயன்படுத்துங்க. அற்புதமான நம்முடைய நன்மை நாளை முடிசூட்டி கொள்ளுங்க. சபைக்கு போகக்கூடாது, சபை நடத்தக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன் ஆண்டவரே, உடைக்கிறப்பா. அற்புதமான காரியங்களை செய்யுங்க. அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தரை வழிநடத்துங்கப்பா. இயேசுவின் மூலமாக சுபத்திரெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் வித் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சகல நன்மைகளையும் உடைய வாழ்க்கையில் அவர் நிறைவாக செய்வார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். சபைக்கு சென்று
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நன்மை நாளை முடிசூட்டிக் கொள்ளுவார். ஆமென். தேங்க்யூ லார்ட். காட் bless you.